கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரோடும் தொடர்பு கொண்டு நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலும் கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகவும். இன்றைக்கு நாம் ஒரு நல்ல தலைப்பை வைத்து தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு டைட்டில். இன்றைக்கி என்ன டைட்டில்? கர்த்தரால் நாம் செல்வந்தர்களாக வாழ்வது எப்படி? நாம் யாரும் எல்லோரும் எப்படி வாழலாம்? we can live as rich, we can have wealth by God's grace. கர்த்தரால் செல்வந்தர்களாக வாழ்வது எப்படி? இந்த உலகத்தில் நாம் வறியவர்களாக வாழணும், இல்லாதவர்களாக இயலாதவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்க வாய்ப்பில்லை. செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்பது ஒரு தவறான நோக்கமும் அல்ல. நான் எளியாக தான் வாழணும் அப்படின்னு யாராவது நம்ம ஜெபம் பண்ண வேண்டுமா? நான் தரித்திரமாக தான் வாழணும், தரித்திராகி நீங்கள் பாக்கியவான் ஆண்டவர் சொன்னார். நம்ம தரித்திரமாக இருந்தால் தான் நம்மளை பார்த்து அப்படி சொல்ல முடியும். அதன் பின்னால் இருக்கிற அர்த்தங்கள், அவர் சொன்ன சூழல்கள், அவைகள் எல்லாவற்றையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன் திஸ் வேர்ல்டு we must also have the wealth. நமக்கு என்ன வேணும்? செல்வத்தை பற்றி பேச சைலண்டாக உட்காந்துருக்குறீங்க. வேறு டாபிக்னாலும் பரவாயில்ல. பரிசுத்தத்தை பற்றி பேசினா நீங்கள் இப்படி இருக்கலாம், விசுவாசத்தை பற்றி பேசினா உண்மையாக இப்படி இருக்கலாம், நற்குணத்தை பற்றி பேசினா இப்படி இருக்கலாம், செல்வத்தை பற்றி பேசினா எப்படி இருக்கணும்? ஜாய்ஃபுல்லாக ரொம்ப கிளாடாக இருக்க வேண்டாம். நாம் எல்லோரும் செல்வந்தர்களாகவே வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நாம் வறியவர்களாக இல்லாதவர்களாக வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. செல்வந்தர்களாக வாழச் செல்லுகிற பொழுது முதலாவது செல்வம் என்றால் என்னவென்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு செல்வத்தோடு வாழணும், வீடு வேணும், நிலம் வேணும், பணம் வேணும், பேங்க் டெபாசிட் வேணும், கோல்டு சில்வர் தங்கம் வெள்ளி வேணும், அப்புறம் நல்ல வாகனம் வேணும், நல்ல 4 சொத்து இருக்கணும், இங்கே 4 சொத்து இருக்கணும். இந்த மாதிரி இது இருக்கிறதா செல்வந்தலாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ என்ன மாதிரி விரும்புகிறான்? நான் நிறைய வீடு உடையவனாக வாழணும், நிறைய சொத்துள்ளவனாக வாழணும், நிறைய பணம் உடையவனாக வாழணும். ஆனால் இந்த மாதிரி வாழ விரும்புகிறவர்கள் நீங்கள் செல்வந்தர்களாக வாழ விரும்புகிறாங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமாம், அதனால தானே நான் இதெல்லாம் விரும்புகிறேன். வெல்த்னா என்னது? வீடு, பணம், தங்கம், நம்முடைய திறமை, அறிவு, ஞானம், புத்தி, எல்லாமே இதெல்லாம் என்ன தான்? செல்வந்தான். அப்போது செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று நாம் சொல்லுகிற பொழுது முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் நோ தட் வாட் இஸ் வெல்த். செல்வம் என்றால் என்ன? செல்வம் என்ற உடனே அந்த கரன்சி நோட்டை தான் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அது வந்துச்சுன்னா நம்ம யாராக மாறோம்? செல்வந்தர். வி ஆர் ரிச் நவ், வி ஆர் வெல்த்தி, வெல் டு டூ ஐட்டம். ஆண்டவர் நாம் செல்வந்தர்களாக இருக்கிறதை தான் விரும்புகிறார். நாம் செல்வமுடையவர்களாக இருக்கணும். ஆனால் செல்வத்தினுடைய நோக்கம் என்ன? வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் த வெல்த்? வி மஸ்ட் பிகம் ரிச். ஃபார் வாட் பர்பஸ்? இப்போ நீங்கள் பணம் வேணும்னு ஆசைப்படுறீங்க, வீடு வேணும்னு ஆசைப்படுறீங்க, கார் வேணும் ஆசைப்படுறீங்க, நல்ல ஹெல்த் வேணும் ஆசைப்படுறீங்க, சொத்து நிறைய வேணும்னு ஆசைப்படுறீங்க, நிறைய பேங்க் டெபாசிட் வேணும், கோல்டு வேணும், சில்வர் வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஆசைப்படுறீங்க. இதெல்லாம் எதுக்கு ஆசைப்படுறீங்க? ஃபார் வாட் பர்பஸ்? For what purpose you want to possess all these things as wealth? சந்தோஷமாக வாழ்கிறோம். சரி, வேற ஒன்று தானா? செல்வங்களுடைய நோக்கம் என்ன? எதுக்கே சம்பாதிக்கிறேன்னு கேட்டால், சம்பாதிக்கிறது நல்ல விஷயம் தானே, சந்தோஷமாக இருக்கும்ல சம்பாதிக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போய்ங்களா? சம்பாதிச்சாதான் நம்ம சாப்பிட முடியும், உடுக்க முடியும், வாழ முடியும், மருந்து மாத்திரை வாங்க முடியும், கொஞ்சம் வேறு பொழுதுபோக்குள்ள செலவிட முடியும், ஊருக்கு போகலாம், வரலாம், 4 பேர் நல்லா செய்யலாம், இப்படி சொல்லுவோம்ல. அதை மாதிரி செல்வங்களுடைய நோக்கங்கள் என்ன? நீங்கள் வீடு வேணுங்கிறீங்க, எல்லாம் வேணுங்கிறீங்க, இதற்கு பின்னால் உங்களுடைய வாட்ஸ் ஒரு இன்டென்ஷன், வாட்ஸ் ஒரு மோட்டிவ்? பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணுமா? செல்வம் எதுக்கு? அவங்க உண்மையாக சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு செல்வம் எதுக்கு வேணும்? அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. சேர்த்து வச்சுட்டு இவங்க ஒன்றையும் காணாமல் என்ன செய்யணும்? மண்டையை போடணும். யாருக்கு சேர்த்துக்கிறீங்க?
பிள்ளைகள் ரைட் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். செல்வங்கள் எதுக்கு? எங்கே ஆசைப்படுறீங்க? செல்வந்தர் ஆகணும்னு, பணக்காரன் ஆகணும் ஆசைப்படுறீங்க, சொத்து வேணும் ஆசைப்படுறீங்க, சில்வர் வேணும் ஆசைப்படுறீங்க, கோல்டு வேணும் ஆசைப்படுறீங்க. எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு? நெசசிட்டி. நெசசிட்டிக்கு பெரிய செல்வந்தர் ஆக வேண்டிய தேவை கிடையாது. ஓரளவுக்கு போதும் இல்லையா? கவர்மெண்ட்டே இப்போ 30 கிலோ அரிசி எல்லாம் இப்போ பெரும்பாலும் அப்படி கொடுக்குறாங்களா? இப்போ இலவச அரிசி இல்லையா? ரேஷன் கடையே முடியாச்சா? நல்ல விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் பணக்காரங்க தான் ரேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போது செல்வந்தர் ஆகணுங்கிறவல்ல ஆண்டவர் கேட்குற, ஏப்பா எதுக்கு செல்வந்தராக விரும்புகிறேன் அப்படி கேட்பார்ல. இல்லை ஆண்டவர், எனக்கு வீடு பெருது வேணும், எனக்கு வாகனம் வேணும், எனக்கு பேங்கில் நிறைய டெபாசிட் பண்ணி வைக்கணும், அப்புறம் அங்கங்கே என்ன செய்யணும், கொஞ்சம் லேண்டுக்கிண்டு வாங்கி போடணும். சரி, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, அப்படி தானே? சாப்பிட்றது எதுக்கு சாப்பிட்ற? கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சாப்பிட்றேன், அப்புறம் ஹெல்த்துக்கு சாப்பிட்றேன், இப்படி சொல்லுவோம்ல. அப்போது செல்வம் என்றால் எதுக்குன்னா நிறைய நோக்கம் இருக்குது. நீங்கள் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்று தான் வந்திருக்கு வெளியே, சந்தோஷம். அது ஒரு காமன் ரீசன் எப்போவுமே இல்லையா? பெருமையாக வாழணுமா? ஏன் இல்லைன்னு செத்து போயிடுங்களா? பெருமையாக வாழணுன்னா செத்து போயிடுங்களா? கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நிறைய நகை போட்டு சிலிப்பிக்கிட்டு போனோம். அதான் அவங்க பெருமையாக வாழணும். இது இப்படி இங்கே சொன்னீங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் காரணம் வரும். அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அப்புறம் கேஸ் வாங்கணும், காய்கறி வாங்கணும், அப்புறம் மசாலா தூள் வாங்கணும், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகணும். அப்படி இல்லை. நான் சொல்லுவது செல்வங்களுடைய பிரதான நோக்கங்கள் என்ன, நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவதாக செல்வங்களை எதற்கு தேவைன்னா, முதலாவது நம்முடைய பேர் நீட்ஸ், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். we have lot of needs, our needs must be met. தேவைகள் என்ன தேவை? சாப்பிடணும், உடுக்கணும், ஒரு மழை வெயில் வந்தால் மறைவிடம், நமக்கு ஒரு வீடு வேணும், போக்குவரத்துக்கு வாகன வசதி வேணும், நோய் நொடி வந்தால் மருத்துவம் பார்க்கணும் இல்லையா? அப்புறம் நமக்கு மனசுக்கு சந்தோஷம் வேணும், மனசுக்கு பொழுதுபோக்கு வேணும் இல்லையா? வெறும் சோறு மட்டும் போதுமா? சாப்பிட்டு முடிஞ்சோன்னே என்ன பண்ணணும்? இப்போ சாப்பிட்ற வேலையே பொழுதுபோக்கு தேவைப்படுதில்ல. முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு பொழுதுபோக்குனாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிட்டு ஈஸி சேரில் உட்காந்துட்டு நிறைய டிவியெல்லாம் பார்த்தாங்க, இல்லை அந்த காலத்தில் புக்குக்கு படித்தாங்க, இல்லை மேட்னி ஷோவுக்கு போனாங்க. இப்போ சாப்பிட்ற வேலையே நமக்கு பொழுதுபோக்கு. டீ சாப்பிட்டா நமக்கு பொழுதுபோக்கு வேணும், டிஃபன் சாப்பிட்டா பொழுதுபோக்கு வேணும், அப்புறம் போய் நம்ம படுத்தா பொழுதுபோக்கு வேணும். அப்படியே படுத்துக்கிட்டு என்ன செய்கிறோம்? அந்த காலத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்தா, இப்போ ஆமாம் உட்காந்து மொபைல் பார்த்து, சாஞ்சிட்டு மொபைல் பார்த்து, அப்படி சாஞ்சி மொபைல் பார்த்து, அப்படி மல்லாக்க படுத்துக்கிட்டு, ஆமாம் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. எப்பொழுது ஸ்மார்ட் ஃபோனை எனக்கு முன்பாலே வைத்திருக்கேன், நான் உருப்பட போகிறதே இல்லை. இருந்தாலும் என்னோடு இருப்பது மொபைல் ஃபோன், நடந்தாலும் என்னோடு இருப்பது, அது போகாத இடமே கிடையாதுங்க. பாத்ரூம் போகுது, டாய்லெட்டுக்கு போகுது, கிச்சனுக்கு போகுது, எங்கே போனாலும் போகாத அதை ஒரே ஒரு பொருள்னா இதுதான். உயிரை கூட விட்டுட்டு போவாங்க மொபைல் ஃபோனை. அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் உட்காந்து ஃபோன் பார்க்குறது, பார்த்து அப்படியே சாஞ்சு, அப்புறம் கர்த்தரை இங்கே பார்க்குறது தேவையில்லை. கர்த்தர் இவ்வளோ பொழுதுபோக்கெல்லாம் தரமாட்டார். அவன் தேவைகள், நீட்ஸ், அவர் நெசசிட்டிஸ். நீட்ஸ் ஆளுக்கால் நீட்ஸ் வித்தியாசப்படும், இல்லை தேவைகள் வித்தியாசப்படும். அவன் அந்த தேவைகளை சந்திக்கலாம். ஏழை ஜனங்கள் வந்து ஏதோ ஒரு புடவை கொடுத்தா போதும்னு அவங்களுடைய தேவை தான், ஒரு புடவை வேணாம் அவ்வளோதான். ஆனால் வசதியானவங்க என்ன பண்ணணும், இந்த புடவை தான் வேணும், இப்படி இவ்வளோ காஸ்ட்லியாக வேணும் அப்படின்லாம் இது பண்ணும். அப்போ அவங்களுடைய லெவலுக்கு ஏற்ற தேவைகள் வித்தியாசப்படும். சரி, முதலாவது தேவைன்னா நம்முடைய தேவைகள், உடல் தேவைகள், மன தேவைகள், நம்முடைய பொறுப்பு. சில தேவைகளை கொடுக்குறது, அப்பா அம்மா இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்கும், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்ன செய்யணும், நாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். இரண்டாவது என்னன்னு சொன்னால், செல்வங்களுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நீங்கள் யாரும் சரியாக சொல்லலை. எல்லாம் கடுகு வாங்குறதையும் ஜீரோ வாங்குறதையும் சொன்னீங்க. காசு இருந்தால் எதுக்குன்னா இதுக்கு அதுக்குன்னு. செல்வம் இருந்தால் நமக்கு ஒரு நம்பிக்கை வருங்க. we will have a hope இல்லையா? ஒரு நம்பிக்கை. ஒருவேளை நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் நமக்கு செல்வம் இருந்தால் என்ன செய்யலாம்?
இல்லை நமக்கு செல்வம் தான் நமக்கு சொந்த வீடு வந்துடும்ல, சொந்த வீடு வந்தோன்னா நமக்கு ஒரு தைரியம். ஒரு தடவை நம்மளை என்ன பண்ண மாட்டான், வாடகை காலி பண்ணி போன்னு சொல்ல மாட்டான். அப்புறம் நமக்கு இன்னும் 4 வீடு இருந்துன்னு சொன்னால் ஒரு வீடு ஏதாவது ஒன்று ஆனால் கூட இன்னொரு வீட்டுக்கு என்ன செய்யலாம், போய்க்கிடலாம். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்கு அது இதுன்னு நோய் நொடி வந்தால் கூட அவசரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், நல்ல காஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளை அட்மிட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட பணம் இருக்குல்ல, பயம் இல்லை. ஏதாவது ஒரு சிக்கல் நெருக்கடி வருதுன்னா காசை கொடுத்து என்ன பண்ணலாம். எனிகம் எந்த விஷயம் வாழ்க்கையில் வந்தாலும் நமக்கு என்ன வந்துச்சுப்போம், வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கல்ல, நம்பிக்கை. அப்படித்தானே. அப்போ பணம் எதை கொடுக்கறது? இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். எலெக்ஷன்லாம் ஜெயிக்கலாம் இல்லையா, தோத்தாலும் கூட மறுபடியும் என்ன செய்யலாம், பணம் எல்லாம் கொடுத்து எம்பிகளை எல்லாம் விலைக்கெல்லாம் கூட என்ன செய்யலாம். ஒரு நம்பிக்கை தான், பணம் நம்மகிட்ட இருக்கிறவளை எல்லாத்தையும் நம்பிக்கை வந்துடும். ரைட். அப்போ நம்ம சப்ஜெக்டை கரெக்டாக பார்ப்போம். செல்வந்தனாக விரும்புகிற பொழுது நீங்கள் என்னவோ மனசில் வச்சுருக்கிறீங்க, பணம் லேண்டு அப்படி இல்லை. எனக்கு செல்வத்தினால் என்ன வரும், நான் ஒரு ஹோப்போட வாழ்வேன், ஒரு நம்பிக்கை வாழ்க்கை. மூன்றாவது ஒரு ஜாய்ஃபுல்னஸ். ஐ வாண்ட் டு பி கிளாட், ஐ வாண்ட் டு பி ஹாப்பி, ஐ வாண்ட் டு ரிஜாய்ஸ் இன் மை லைஃப். சந்தோஷம் மனுஷன் தேவைப்படுறாங்க. சந்தோஷம்னா சும்மா அப்படி உட்காந்துருக்கிற போல நல்ல ஜாய்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது. புரியுறதா? நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்களா அது மாதிரி? சந்தோஷமா இப்போவே இப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்வம் தான் எப்படி இருப்பீங்க. ரைட். அப்போது சந்தோஷம் என்ன இப்போ நம்மளோட காசு இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், நல்லா சாப்பிட்லாம். வழக்கமாக சாப்பிட்றத விட நல்லா சாப்பிட்லாம், வழக்கமாக உடுக்கிறத விட நல்லா உடுக்கலாம், நல்லா ட்ராவல் பண்ணலாம், போகலாம், வரலாம், ஃபீஸ்ட் வைக்கலாம், விருந்து வைக்கலாம், பேங்கெட் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். அப்போது நமக்கு என்ன வருது, நல்லா ட்ரெஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன வருது, we have some joy. அப்போது செல்வம் எதுக்குன்னு சொன்னால் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. ஏதோ நம்ம சாப்பிட்டோம், ஏதோ உடுத்தோம், ஏதோ ஒரு மூலை தூங்கணும் அப்படி இல்லை. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கிறது. அவைகளை நம்ம அனுபவிக்கணும். என்ன வேணும், செல்வம் வேணும். அப்போ நிறைய சொத்து இருந்தால் நிறைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாம். அடுத்தது வாழ்க்கையில் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக we need satisfaction. சந்தோஷமாக இருக்கிறதுல கூட ஒரு திருப்தி தேவைப்படுது இல்லையா. சந்தோஷமாக இருந்தேன், நல்லா சாப்பிட்ருக்கேன், ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட திருப்தியாக இருக்குது, ஒரு வீடு கட்டணும் திருப்தியாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை we are expecting satisfaction. அப்போ எதுக்கு, why should we need wealth? So that we can be happy, also we can have satisfaction. திருப்தி. அப்படி தானே, திருப்தியாக இருக்குது. வீடு நல்லா இருக்குது, வாகனம் நல்லா இருக்குது, வசதி நல்லா இருக்குது, நம்ம இருக்கிறதுக்கான எல்லா கம்ஃபர்ட்ஸ், எல்லா லக்ஸரி, எல்லா மாதிரி எவ்ரிதிங் இஸ் குட், திருப்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று விஷயம் இருக்குது. என்னென்னா மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், உதவி பண்ணலாம். ஏன்னா உலகத்தில் வாழ்கிறவங்கள நம்ம மற்றவங்களுக்கு சில உதவிகளை செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிறபடினால இருந்தால் தானே செய்ய முடியும். இப்போ நம்ம செய்யலை, ஏன் செய்யலை, இல்லை இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், செஞ்சுருப்போம். இப்போ நம்மகிட்ட இருக்க நமக்கு என்ன செய்யலை, பத்தலை. அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம பிறருக்கு உதவி செய்யலாம். ஆனால் செல்வம் ஆகிட்டால் என்ன பண்ணிடலாம், நம்ம நினச்சபடி எத்தனை பேரை பார்க்குறோம், எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நானும் நிறைய பேர் அப்போ பார்க்குறவங்கள என் மனசுக்குள்ளே நான் ஒரு நல்ல செல்வந்தனாக இருந்தால் இவங்களுடைய தேவை என்ன செய்யலாம், சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நிறைய பேரை பார்க்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் வருது. ஆனால் அப்போ நமக்கு செல்வம்லாம் என்ன பண்ண முடியும் இல்லையா. இப்போ நாம் ஒரு 75 ரூபாய் 100 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டுருக்குறோம். ஆனந்த வேலை ஒருத்தன் ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க சார்னு கேட்குறான். நமக்கு ஆசை இருக்குது. ஒன்று நாம் சாப்பிடாம தான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, நாமளும் சாப்பிட்டா தான் நம்ம வேலையை செய்ய முடியும். அப்போ என்ன பண்ண, இருப்பா கர்த்தர் ஒன்று ஆசீர்வாதப்பா போஷிப்பார்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்ன செய்ய வேண்டியதான், போயிட்டு இருக்கணும். நம்ம சாப்பிடணும், வேலை செய்கிறது அப்படி நாம். அப்போது காசு இருந்தால் என்ன பண்ணலாம், இருந்தால் செஞ்சுருப்போம்ப்பா, செய்ய ஆசை தான், ஆனால் என்ன இல்லை, செய்ய வாய்ப்பு இல்லை. சரி, இப்போது என்னாச்சுன்னா இப்போ அதில் வேறு நிறைய பேர் ஒரு ஹெல்ப்புக்கு அந்த காலத்தில் பட்டுன்னு எல்லாருக்கும் பாக்கெட்டில் என்ன இருந்து காசு இருந்து, இப்போ காசு இல்லை, எல்லாம் கார்டாக இருக்குது, எல்லாம் ஜிபே இபேன்னு இருக்குது. ரைட்டு. இப்போ நம்ம மறுபடியும் சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம். செல்வங்கள் எதற்காக, ஆண்டவரே என்னை செல்வந்தனாக்கும், மேக் மீ ரிச், மேக் மீ வெல்த்தி அப்படி கேட்குறவள்ள அது இருக்கட்டும், நான் உன்னை செல்வந்தனாக்குறேன், நோ ப்ராப்ளம். வானத்தையும் பூமியும் படைத்தன சர்வ வல்லவர், உனக்கு என்ன வேணாலும் என்ன செய்கிறேன், செஞ்சுறேன். முதல்ல எதுக்கு கேட்குற அதை சொல்லு. ஆண்டவரே நான் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உலகத்தில் எனக்கு நிறைய தேவை இருக்குது, அந்த தேவைகள் சந்திக்கப்படணும், நான் நம்பிக்கையோட உலகத்தில் வாழணும் இல்லையா. அடுத்த ஒரு தேவை வரவில்லை, என்னால் முடியாதுங்கிறதான ஒரு விதமான மைண்டில் இருக்கக்கூடாது, எனக்கு நம்பிக்கை வேணும். மூன்றாவது சந்தோஷமாக இருக்கணும், அப்படியே சும்மா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதவனாக இருக்க விரும்பலை. 4வது திருப்தியாக இருக்கணும். 5 மற்றவர்கள் உதவி செய்யணும். இந்த 5 நோக்கத்துக்கு இல்லையா. சரி,
இந்த 5 நோக்கமும் நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன விரும்புகிறோம்? லார்ட் மேக் மீ ரிச், எனக்கு செல்வங்களை தாரும். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யோசேப்பை போல செல்வங்களை தாரும். நிறைய பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா, சாம்சன் பால் வந்து செல்வத்தை பற்றி பேச மாட்டான் அப்படின்ட்டு. அதனால் எப்போ பிரசங்கம் பண்ணாலும் வேறு டாபிக் தான் பேசிட்டு இருக்கார், இந்த செல்வம் வசதினா. அதனால் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதை தான் பார்க்க போகிறோம், செல்வங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நம்ம நிரம்பி வழிகிற செல்வங்களை என்ன செய்யணும்? பெறணும். அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, உன்னை நான் செல்வம் தான் ஆக்குறப்பா, எனக்கு அதில் ஒரு டிஃபிகல்ட்டி கிடையாது, நான் சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். ஆனால் உனக்கு எதுக்கு செல்வங்கிறத மட்டும் எனக்கு சொல்லு. நான் சொல்லிட்டேன், பட்டியல் போட்டு, ஆண்டவரே நான் தேவையில் சந்திக்கப்படணும், எனக்கு வந்து நம்பிக்கை உலகத்தில் வாழணும், எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். சரி, இப்போது அப்போ அதுக்கு நாம் எதை எதிர்பார்க்குறோம்? செல்வத்தை எதிர்பார்க்குறோம். அப்போ வந்து அடுத்தது ஆண்டவர் கேட்குறாரு, சரி உனக்கு என்ன வேணும்? வீடு, நிலம், அது இதெல்லாம் கொடுத்துட்றேன். இப்போ இவைகள் உனக்கு இதை தருதா பார். இப்போ நீ என்ன கேட்ட? பணத்தை கேட்ட, வீட்டை கேட்ட, வாகனத்தை கேட்ட, வசதியை கேட்ட, இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் 4 இடத்துல எனக்கு சொத்து இருக்கணும்னு கேட்ட, பேங்கில் 4 பேங்கில் எனக்கு டெபாசிட் இருக்கணும்னு கேட்ட, கோல்டு சில்வர் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு ஆண்டவர் கேட்குறாரு, சரி இப்போ நீங்கள் கற்பனை பண்ணீங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, சாலமோனை போல் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு என்ன கேட்குறாரு? ரிசல்ட் கேட்குறாரு, ஃபீட்பேக் கேட்குறாரு. எப்படிப்பா, கம்ஃபர்டபுளாக இருக்கிறியா? நம்ம கொடுக்கப்பட்டதா யோசிக்க. நீங்கள் எல்லாம் கொடுக்கப்படும், நமக்கு நிறைய லேண்ட் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, நிறைய சில்வர் இருக்குது. இப்போ ஆண்டவர் வந்து கேட்குறாரு, சரிப்பா கேட்டதை கொடுத்தாச்சு பக்தனே, ஹவ் ஆர் யூ, ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப், நல்லா இருக்கிறியா, எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆல் ரைட், எல்லாம் கேட்குறாரு. ஆனால் நான் வந்து என்ன செய்கிறேன்? அவ்வளோ ஒன்றும் சேர்ஃபுல்லாக என்ன செய்யலை. எப்போ நீ கேட்டதே கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன் அந்த மாதிரி துக்கமாக உட்காந்துருக்கிற? அப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய நிறைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலை. ஏன் சந்திக்கப்படலை? எல்லாம் இருக்குது, காசை கொடுத்து நிறைய பொருளை வாங்க முடியுது, ஆனால் எனக்கு மனசுக்கு சில தேவைகள் இருக்குது, என் மனசில் சில விஷயங்களை எதிர்பார்க்குறேன், அது எது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துருக்குறோம், காசு இருந்தால் பெட்டை வாங்கலாம், தூக்கத்தை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. காசு இருந்தால் நல்ல ஒரு வீட்டை வாங்கலாம், நிம்மதியை வாங்க முடியாது. நல்ல காசு இருந்தால் வசதியான ஒரு பொண்ணை கட்டலாம், அவர் வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அப்படி தானே? அப்படி நிறைய விஷயம். அப்போது நமக்கு எல்லா செல்வம் கிடைச்ச பிறகு சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில் அது தானே, எல்லாம் அவனுக்கு அதான் கேளாத ஐஸ்வர்ய செல்வம் கொடுக்கப்பட்டது. வெள்ளி, சில்வர், ஞான, அறிவு, புத்தி ஒன்றும் குறைவிட, நத்திங் ஹி வாஸ் லேக்கிங். அப்புறம் பார்த்தா அவன் என்ன பண்ணுறான்னா, பிரசங்கி 1:14 வாசு பார்க்கும் பொழுது, மாயை எல்லாம் மாயை, சூரியர்கள் நடந்தவைகளெல்லாம் கவனித்து பார்த்தேன், எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது அப்படின்னா. அப்போ எல்லாம் கிடைக்கப்பட்ட அவன் என்ன அர்த்தம் சொல்கிறான்? என்னுடைய நான் எதிர்பார்த்த என்ன செய்யலை, கிடைக்கல. 1000 பேரை கல்யாணம் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, அருமையான ஒரு கண்டுபிடிப்பு, கிரேட் டிஸ்கவரி. 1000 ஆண்களிலே, அப்புறம் சொல்ல வேண்டாண்ணா, ஆம்பளைங்க 1000 பேரில் ஒரு தினையாவது ஆம்பளையாக பார்த்தேன், 1000 பெண்களில் ஒன்று கூட பார்க்கலன்ட்டான். 1000 பேர் அவன் என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணான். அப்போ 1000 பண்ணி அவனால் என்ன பண்ண முடியல, அவன் எதிர்பார்த்ததை கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த கேள்விகள் அங்கே பதில் இருக்குது. ஏசாயா 55:2. நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். பாருங்கள், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தை, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசை செலவு. அப்போ பணம் இருக்குது, ஆனால் அது என்ன கொடுக்க மாட்டேங்குது, நாம் எதிர்பார்த்தது கொடுக்க மாட்டேங்க. அப்போது அவர் நீட்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி மெட். அப்போது ஆண்டவர் செல்வத்தை கொடுத்துட்டாரு, நாம் அப்படியே அசியம் பண்ணிக்குவோம், கற்பனை பண்ணிக்குவோம், எல்லாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கல. நம்மகிட்ட இருக்க பணத்தை கொண்டு, செல்வத்தை கொண்டு நிறைய விஷயங்கள் என்ன செய்ய முடியாது. சிலர் பார்த்திங்கன்னா, நல்லா சாப்பிட்டாச்சா ரைட்டு, நல்லா உடுக்கிறியா ரைட்டு, நல்ல வீட்டில் இருக்கிறியா ரைட்டு, நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நிறைய பொழுதுபோக்கெல்லாம் பார்க்குற ரைட்டு. அப்புறம் புலம்பிட்டு உட்காந்துருக்க, என்ன நேசிக்கிறது யாரும் இல்லை. என்ன நேசிக்கிறதுக்கு, எதுக்கு, என்னத்துக்கு நேசிக்கிற? நீ தான் நல்லா தின்னாச்சு, நல்லா உடுத்தாச்சு, அப்புறம் உனக்கு நிறைய செயின், தங்க செயின், தங்க வளையல், தங்க மோதிரம் எல்லாம் இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது, பொழுதுபோக்கு இருக்குது. உட்காந்து என்ன பண்ணுறோம்? என்ன நேசிக்கிறதுக்கு
இதை எங்கே போய் வாங்குறது? போத்தீஸில் போனால் கிடைக்குமா? இல்லை வேறு ஏதாவது மாலில் போனால் கிடைக்குமா? எனக்கு அன்பு மட்டும்தான் இப்போ கிடைக்கல. அப்புறம் எல்லாம் கிடைச்ச பிறகு என்ன பண்ணுறோம்? அன்பு கிடைக்கலங்கிறோம் இல்லையா? அப்போது இன்னும் அப்போ செல்வங்கள் வந்த பிறகு என்ன கிடைக்கல? தேவை சந்திக்கப்படவில்லை. ஆண்டவர் நமக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு. கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாம் கிடைத்தது, இது என்ன செய்யலை? கிடைக்கல. நல்ல காசு வந்து பணம் வந்தது, எல்லாம் வந்து பெட்டை வாங்கணும், நல்ல ரூமை வாங்கணும், ஏசி எல்லாம் பண்ணிடணும். அப்புறம் பார்த்து காலைல என்ன செய்கிற, நைட்லாம் தூக்கமே வரல. கொஞ்சம் தூக்கம் வரணும்னு பார்த்து ஏதோ ஒரு பிசாசு வந்து ஏதோ ஒரு சேட்டை பண்ணிடுச்சு. அப்புறம் என்ன தூக்கத்தை எங்கே போய் வாங்குறது? பெட்டு வைக்கிற இடத்துல பக்கத்து கடைக்காரன் தூக்கமாக வைக்கிறான்? இல்லை. அப்போது நம்ம தேவைகள் என்ன செய்யல? சந்திக்கப்படலாம். அடுத்தது என்ன தேவை? நெக்ஸ்ட் தேவை என்ன? நம்பிக்கை, ஹோப். எல்லாம் இருக்குது சார், நிறைய சொத்து இருக்குது, நிறைய கோல்டு இருக்குது, நிறைய வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நீ நம்பிக்கையாக இருக்கிறியான்னு கேட்டால் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 6:17 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. அப்போ அதை நம்பிக்கை வைக்க முடியலை. இப்போ நிறைய பாலிட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து இருக்குது, திடீர்னு ஈடு ரைடு வருது. அப்புறம் பார்த்தா எல்லா பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டாங்க? நம்ம லாஸ்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ்காரனுடைய 14 அக்கௌண்ட்டை என்ன பண்ணிட்டாங்க? ப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அவன் அதை அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணவே முடியாத லெவலுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அவன் இருந்து என்ன புண்ணியம்? இருந்து என்ன பண்ண முடியலை? அப்போ நம்பிக்கை போயிடுச்சு இல்லையா? அப்போது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நம்ம கிடைக்கிற செல்வங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதா? நாம் அதை பற்றில சிந்திக்கிறதே கிடைக்காது. நம்பிக்கை தரதோ தரல, எனக்கு செல்வம் வேணுங்க, நான் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறேன் இல்லையா, எனக்கு வீடு வேணுங்க, நான் நிறைய களத்தில் காதலில் போட்டுறவங்களே என்ன மதிக்கிறாலும் மதிக்கலையே, ஆனால் எனக்கு போடணும், நான் போடணும், அவ்வளோதான். நான் போட்டால் மட்டும் உடனே எல்லோரும் பார்த்து உலகத்தில் இவங்க தான் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்க. அவங்க இதை விட நல்லா இருக்குன்னு நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. சும்மா நம்ம திருப்தி தான். சரி, அப்போது நான் என்ன கிடைக்கல? நம்பிக்கை கிடைக்கல. இப்போது உலகத்தில் நமக்கு காசு பணம் செல்வம் எல்லாம் வந்தாலும் இப்போ எல்லோரும் என்ன பண்ண, ஆபிரகாம் என்ன ஐஸ்வர்யம் வாங்க சொல்கிறோம், ஐஸ்வர்யம் வந்து போச்சு. ஆனால் அது நம்பிக்கை தரலையே. அப்போ நம்பிக்கை தராத ஒன்று வந்து ஒரு பர்ஃபெக்ட் வெல்த்னு சொல்ல முடியுமா? அது பரிபூர்ணமான செல்வம்னு சொல்ல முடியுமா? நான் விரும்புகிறத செய்கிற செல்வம் சொல்ல முடியுமா? அடுத்தது என்னது? சந்தோஷம். அப்போ நம்ம ஏற்கனவே சாலமோனை பார்த்தோம். அவ்வளோ பெற்றுக்கூட சந்தோஷமாக இல்லை. என்ன சொன்னோம்? பிரசங்கி 1:14 என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன், சூரியனுக்கு கீழே நடந்த எல்லாவற்றையும், ஆல் தட் ஹவ் பீன் டன் அண்டர் த சன் ஐ ஹவ் வாட்ச் வெரி கீன்லி. ஆனால் என்ன கண்டுபிடிச்சா? நத்திங் மேக்ஸ் சென்ஸ். எல்லாம் மாயாக இருக்குது, எல்லாம் மாய மனதுக்கு. ஏங்க இவ்வளோ செல்வத்தை வச்சு எப்படியா நீ சஞ்சலமாக இருக்கிற? இவ்வளோ சொத்தை வச்சு நான் சஞ்சலமாக இருக்கிறேன். இங்கே நல்ல சொத்து உள்ளவங்க யாராவது எங்கேயா சஞ்சலமாக இருந்தால் பார்த்துருக்கீங்களா? நிறைய செல்வம் வச்சுருக்க எங்கேயாவது சஞ்சலமாக இருந்தால் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? உங்கள் கதை எந்த ஊரில் போய் சொல்ல? நம்ம சுற்றி பார்க்குறோம், எல்லாம் இருக்குது, அவங்ககிட்ட என்ன மட்டும் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒன்றும் இல்லாதவங்க கூட கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு வெளிப்படையாக கொஞ்சம் சிரிச்சா காமிக்கிறேன், இவனுக்கு அது கூட முடிய மாட்டேங்குது. செல்வம் இல்லாதவன் என்ன பண்ணுறான்? ஒரு கடமைக்காக சிரிப்போம்னு சிரிக்கிறான், இவனுக்கு வரவே மாட்டேங்குது. யாருக்கு? ஏன்னா அவ்வளவு இருந்தும் அவனுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவங்கள எதுக்கு போய் எதுக்குடா நம்ம சிரித்து காட்டணும்? இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருப்பான் இவன். இவனுக்கு ஒன்றுமே கிடையாது, இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியில் கொஞ்சம் சிரிச்சுட்டா இருப்போம், இல்லாத மாதிரி காட்டிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போது சந்தோஷம் தரலையே. அப்போது என்ன பண்ணுறது? சாலோமனுக்கு செல்வங்கள் என்ன கொடுக்கல? அவன் எதிர்பார்த்த சந்தோஷத்தை கொடுக்கல. அடுத்தது என்னது? திருப்தி. அந்த விஷயத்தில் சாலோமன் இங்கே அவரே எழுதி வச்சுட்டார். பிரசங்கி 5:10 வாசிக்கலாம். பிரசங்கி 5:10 வாசிக்கும் பொழுது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. பணப்பிரியன் பணத்தை பிரியப்படுறான், வருது, ஆனால் அதில் என்ன இல்லை? இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். செல்வப்பிரியன் செல்வம் வருது, ஆசைப்படுறான், அதில் வந்து என்ன வரல? திருப்தி இல்லையே. நமக்கு எல்லாருக்கும் ரைட்டுங்க, நல்லா தான் இருக்குது, சாப்பாடு எல்லாம் விதவிதமாக இருக்குது, சாப்பிட்டு முடிக்கிற வேலை திருப்தியாக சாப்பிட்டு முடிக்கல, இதை ஒன்று குறையுதுன்னு நினைக்கிறோம் இல்லை, அவ்வளோ இன்னைக்கு சாப்பாடு செட் ஆகலை அப்படின்ட்டு. அப்போது செல்வப்பெருக்கு செல்வம் என்ன செய்யலை? திருப்தி கொடுக்கலை.
இப்போ நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய சம்பாதிக்க போகிறதுல இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ஏன் இருக்கிறதே நிறைய இருக்குது, அதை வச்சு அனுபவிக்கிற ஏன் மறுபடியும் சந்தோஷத்தை நிறைய சம்பாதிக்க போகிறாங்க? ஆக்சுவலி நிறைய வர மனிதனுக்கு இதுவரை வந்ததினால் அல்ல, இனி வரப்போகிறதுலாம் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறான், அந்த திருப்தியோடு நினைக்கிறான். இன்னும் எனக்கு வீடு வாங்கிட்டேன், என் ஒய்ஃப் பேர்லேயும் வாங்கியாச்சு, பையன் பேர்லேயும் வாங்கியாச்சு, பொண்ணு பேர்லேயும் வாங்கியாச்சு. நாளைக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர்லேயும் என்ன வேணும்? அப்போ அதுவும் வாங்கிட்டோன்னா நிம்மதியாக நம்ம கண்ணை மூடிக்கலாம், நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு. அப்போ மனிதன் வந்து நிறைய வர எங்கே சந்தோஷம் இருப்பாங்கன்னா, இனி வரப்போகிறவைகள், வந்தவைகள் இல்லை. வந்தவைகள் அவனுக்கு எதை கொடுக்கல, they do not give satisfaction. அதனால் இனி அதனால என்ன அடுத்த முயற்சிக்கு போகிறான், இது வந்துட்டா அப்படின்னு. அப்போ என்ன வரல, திருப்தி வரல. கடைசியில் நிறைய செல்வம் இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனை? செல்வம் இருந்தால் போதுமா? கொடுக்க மனம் வரணுமே. இந்த செல்வம் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ என்ன யார்கிட்டையும் அனுப்பி விட்டுறாத. என்கிட்ட இருக்க பணம் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ நம்ம எடுத்து யாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல, புரியுதா? நம்மகிட்ட வந்த பணம் என்ன சொல்லுது? நான் உன்னை நம்பி தான் வந்தேன், உன்கிட்ட தான் இருப்பேன், நீ 4 பேங்கில் டெபாசிட் பண்ணு, அக்கம் பக்கத்தில் கஷ்டப்படுறவனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். அதனால் சொத்து வந்தாலும் போக மாட்டேங்குது, காசு வந்தாலும் போக மாட்டேங்குது. நமக்கு தேவையில்லாத பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் கூட அது எங்கே போக மாட்டேங்குது? பழசாகி போச்சுக்க பொருள், பழசாகி போச்சா, அது எங்கே போகுது? ஆமாம், ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தட்ட ஒரு பழைய இந்த டிவிஎஸ் மாதிரி ஒரு வண்டி, என்ன சாம்புன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்லாம் ரொம்ப நல்ல விதமாக மாறி அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்குறாங்க. எனக்கு வந்து ஒரு அந்த மாதிரி வண்டி கிடைச்சா கூட நல்லா இருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். கடைசியில் ரொம்ப ஹோப்போட எலெக்ஷன் ரிசல்ட்டு கடைசி ஓட்டு இன்டர்வியூ வரைக்கும் பார்ப்பாங்கள்ல, ஒரு கடைசி ரவுண்டில் கூட என்ன செஞ்சிடலாம். ஆமாம், அப்போ அவர் இப்போ எல்லாமே கிளியர் பண்ணி போகிறதுக்கு கடைசி ஒரு வண்டி தான் மிச்சமாக இருந்தது. சரி, இது ஒரு நமக்கு வரும்போதுனா கடைசியில் அது இன்னார் வந்து எடுத்துகிட்டு போட்டார். ஒருவேளை இதுவாது நமக்கு கொடுக்கப்படும் நினச்சா அவர் என்ன சொல்லிட்டார் கடைசியில், இது வந்து இன்னார் வந்து அவங்க சொந்தக்காரர் வந்து எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு. அப்போ அது என்ன இல்லை. ஏன்னா உலகத்தில் வந்து செல்வம் வந்தால் போதாது, பணம் வந்தால் போதாது, அது என்னை விட்டு போகணுமே, அது போக மாட்டேங்குது. என்னையே என்ன செய்கிறது? அப்போது நான் என்ன செய்ய மாட்டேங்க, அதை விட மாட்டேங்கிறேன். அப்போது பணம் வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியலை. சரி, இப்போது ஹவு டஸ் இட் ஃபங்க்ஷன்? செல்வங்கள் வந்தது, இப்போ ஆண்டவர் வந்து அவ்வளோ செல்வத்தை கொடுத்தாரு. இப்போ ரிசல்ட் ஃபீட்பேக் என்ன? இது உங்கள் தேவையை சந்திக்கிறதா? ஓங்கி சொல்லுங்களேன். சந்திக்குது, சந்திக்கலைன்னு சொல்ல முடியாது, சந்திக்குது. நிறைய விஷயங்களை சந்திக்குது, கொஞ்சம் விஷயங்களை சந்திக்கலை. அப்போ இது என்ன செல்வம் கிடையாது, இது நிரந்தரம்லாம் இல்லை. அதாவது இது வந்து அவ்வளோதான், இது கொஞ்சம் தேவை சந்திக்கும், கொஞ்சம் தேவையை சில நேரத்தில் கை கொடுக்கும், சில நேரத்தில் கை கொடுக்காது. சில நேரத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும், சில நேரத்தில் உதவிக்கு என்ன செய்யாது, வராது. அப்போ இது என்ன செல்வம் இல்லை. ஆனால் மனுஷன் ஒரு மாயில் கிடக்கிறான், சந்திக்கலை பிரதர், எனக்கு வேணும், அவ்வளோதான். சந்திக்கலையே, எனக்கு என்ன வேணும், எனக்கு வேணும், அவ்வளோதான். அந்த மாய்களும் அவன் சிக்கிக்கிறான். அப்போது சந்தோஷம் வரதா வரலையா சொத்து செல்வங்களில்? கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, இல்லை ப்ரோ செல்வங்களில் சந்தோஷமே வராது. அப்புறம் ஏன் இவ்வளோ ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு தான் செல்வத்தில் சந்தோஷம் வரல, கொடுத்துருக்கலாம், எடுத்து கொடுப்பாங்களா? இல்லை, அது வருது. ஒரு நேரங்களில் செல்வத்தில் என்ன வருது, சந்தோஷம் வருது. பிரதர் எனக்கு இயேசுநாதர் தான் பிரதர் சந்தோஷம், என்கிட்ட எனக்கு எந்த செல்வதும் எனக்கு இந்த சந்தோஷம் கிடையாது. அப்போ நீங்கள் பெட்டர் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் தரல, எவனாட ஆக்கும் போதில் இருக்கும் தேவையில் இருக்கிற அவனுக்கு கொடுத்துருங்க. கொடுப்பாங்களா? இந்த வீட்டில் இருக்கிற பிரதர் எனக்கு நிம்மதியே இல்லை பிரதர், நல்லது காலி பிடி இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு போயிடுங்க, கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், சந்தோஷமும் வருது, வராமலும் போகுது. நம்பிக்கை வருது, வராமலும் போகுது. சில நேரத்தில் நம்பிக்கையாக இருக்க முடியுது, சாதிக்க முடியுது. பணம் இருக்கிறதுனால, செல்வம் இருக்கிறதுனால, சொத்து இருக்கிறதுனால. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி, கரை கடந்தால் கண்டத்தில் நிற்கும்பாங்க. அப்படின்னா வெள்ளம் வந்து கரையை கடந்தால் கூட என்ன இருக்குமா, கண்டத்தில்னா அப்படி ஒரு லேண்டு வந்து அடிச்சுட்டு போனால் அடுத்த லேண்டு என்ன செய்கிறது, நமக்கு பாதுகாப்புக்கு இருக்குது அப்படின்ட்டு. சரி இருக்கட்டும். இப்போ நான் சொன்னதை வச்சு நான் எந்த ஊருக்காரங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க. மக்கள் அந்த விஷயம் சத்தியத்துக்குள்ளே போகிறத விட இந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷனில் என்ன செய்வாங்க,
ரொம்ப யோசித்து பார்ப்பாங்க, இது எந்த ஊரில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ரைட், இருக்கட்டும். இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா, நம்பிக்கை சொத்துனா வருது வரலன்னு ஒரு தடவை என்ன செய்ய முடியாது. காசு இருந்தால் திம்பாக தானே இருக்கிறோம், தைரியமாக தானே இருக்கிறோம். ஆனால் சில நேரம் நம்மளை என்ன பண்ணிடுது, தட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்மளை கைவிட்டுறது. அப்போது நம்பிக்கை வருது வரும்போது அதுபோல் சந்தோஷம் வருதா வரலையா? வருதுங்க, சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் எல்லா நேரத்திலும் என்ன செய்யலை, வர மாட்டேங்குது. திருப்தி ஒரு நேரம் திருப்தி, ஒரு நேரம் திருப்தி இல்லை. வாழ்க்கை எல்லாமே அப்படி தானே, ஒரு நேரம் திருப்தியாக இருக்குது, ஒரு நேரம் திருப்தி. காலைல திருப்தியாக தான் இருக்குது, சாயங்காலம் திருப்தியாக இல்லை. ஒரு வேளை சாப்பிட்ட சாப்பாடு நல்ல திருப்தி, அடுத்த வேளை சாப்பாடு போனால் ஆமாம். சில வேளை பார்த்திங்கன்னா சிலர் வந்து ஒரு இடத்துல ஒரு முறை சாப்பிட்டு அதே ஹோட்டலுமே மறுமுறை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு சொல்லுவோம், அன்னைக்கு மாதிரி இன்றைக்கி இல்லைப்பா, அன்றைக்கி பயங்கர காலி போட்டு வந்திருப்பீங்க, இப்போ அறவியத்தில் வந்திருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்ட்டு. ஒரு நேரம் போய் சாப்பிட்ற இடத்துல அடுத்த நேரம் போகிறவள்ள அன்றைக்கி அந்த குக்கு மாறி இருப்பான், ஒன்றும் மாறலை, நிலவு மாறிடுச்சு. அன்றைக்கி பசிக்க போய் சாப்பிட்டா ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, இன்றைக்கி அவ்வளோ பசி இல்லை. அப்போ அது எப்படி இருக்கும், கொஞ்சம் திருப்தி குறைவாக. அப்போது எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கும் பொழுது கண்டுபிடிச்ச உண்மை என்னவென்று சொன்னால், உலகத்திலே நமக்கு கிடைக்கிற, நாம் செல்வம் என்று பார்க்கிற பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, திறமை, புத்தி, ஞானம், அறிவு, இவையெல்லாம் சேர்ந்து நமக்கு தருகிறது தராமலும் போகுது. சந்தோஷம் இருக்குது இல்லாமலும் போகுது, நம்பிக்கை இருக்குது இல்லாமல் போகுது. அப்போது இப்போ ஆண்டவர் கேட்குறார், நீ என்னப்பா ஃபீல் பண்ணுற, ஹவு டு யூ ஃபீல்? ஆண்டவரை சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுது, எனக்கு என் தேவையெல்லாம் தருது. சில நேரத்தில் நான் எவ்வளோ தான் பணத்தை வச்சுருந்தாலும் என்ன பண்ண முடியலை. நமக்கு ஒரு திடீர்னு ஒரு பெரிய சிக்னஸ் வருது, டாக்டர் போய் சொல்கிறது, டாக்டர் எவ்வளோ பணம்னாலும் கொடுத்துட்றேன், அதனால் உயிரை காப்பாற்றி கொடுங்கன்னா முடியுதா? சமீபத்தில் கூட நமக்கு தெரிந்த ஒரு ஆன்ட்டிக்கு உடம்புநிலை சரியில்லாத பொழுது பிள்ளைகள் போட்டிக்கிட்டு கொண்டு இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கேயா கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், உயிரை காப்பாற்றணும். அங்கே போய் வந்து எல்லாம் ரெடியாக தான் இருந்தாங்க, அவன் என்ன பண்ண முடியலை, பண்ண முடியலை. அப்போ என்ன பண்ண முடியலை, பணத்தை வச்சு என்ன பண்ண முடியலை, காப்பாற்ற முடியலை. அப்போது சில நேரத்தில் பணத்தை கூட்டி எல்லாம் சாதிக்க முடியல. எலெக்ஷனில் வரவுள்ள பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணிடுறாங்க, இருக்கிற மனுஷத்தை கூட சாதிக்கிறாங்க, அதுவும் சிலவில் கைவிட்டுறது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட என்ன செஞ்சுது, ஒரு சிலரை கைவிட்டுச்சு. அவங்கள்ட்ட அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ பணம். ஆனால் எவ்வளோ பணத்தை செலவிட்டு என்ன பண்ண முடியலை, ஒரு சில இடங்களில் ஜெயிக்க முடியலை. அப்போது ஆண்டவர் நம்ம இடத்துல இப்போ கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம், செய்ய மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்குது, தருகிறது தர மாட்டேங்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ இந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வம்? அப்போ இந்த மாதிரி நிலையற்ற, அதனால தான் ஏற்கனவே நிலையற்ற செல்வத்தின்மே என்ன செய்ய வேண்டாம். நிலையற்றனா அது ஒரு நேரம் ஒன்று சந்தோஷப்படுது, ஒரு நேரம். அப்போ செல்வம் என்று சொல்லுகிற பொழுது உலகத்தில் காசு பணம் அந்த கரன்சி நோட்டு வடிவத்தில் பார்க்குறதில்ல. என்னுடைய வாழ்விலே எனக்கு எது அவசியமோ அதை கொடுக்குற செல்வம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு செல்வத்தை சொல்கிறேன், அந்த செல்வத்தில் நீ முதலாக திருப்தி அடை. புரிகிறதா? அந்த செல்வத்தை அனுபவி. அது எந்த செல்வம்? இன்றைக்கி நிறைய பேர் இந்த செல்வம் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து செல்வம் தராங்கன்னா காசு நிறைய தரணும், நிலம் நிறைய தரணும், நிறைய சொத்து தரணும், கோல்டு தரணும், வெள்ளி தரணும், சாலமோனுக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கணும், ஆபிரகாம் இடத்துல இருந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கணும், ஈசா கிட்ட கிடைத்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த உலகத்தில் ஆண்டவர் நம்முடைய தேவையை தான் பார்க்குற. உன்னுடைய நோக்கம் என்ன? நீ வந்து உன் தேவைகள் சந்திக்கப்படணும், உனக்கு நம்பிக்கை வேணும், உனக்கு சந்தோஷம் வேணும், உனக்கு திருப்தி வேணும், நீ மற்றவங்க உதவி செய்யணும். இப்போ நான் ஒரு செல்வத்தை தரேன், வாங்கிக்கோங்கிறார். அப்போது நாம் எங்கே முழிக்கிறோம்? யார் எந்தெந்த சொத்து தருவார், எந்தெந்த ஊரில் தருவார், எத்தனை ஏக்கர் தருவார்? இல்லை, ஆண்டவர் தருகிற செல்வம் என்ன? அதெல்லாம் நம்ம பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். ஒப்பற்ற என் செல்வமே யார் வேண்டு நாதா நீரல்லவா, எது வேண்டு நாதா. பாட்டெல்லாம் அப்படி தான். ஆனால் மனசில் எப்போ சாட்சி சொல்கிறோம்? யார் வேண்டு நாதா நீரல்லவோ சொல்கிறோமா சாட்சி? எங்கேயோ போய் ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்துட்டார். எப்போ வீடு வந்து அப்போ சாட்சி சொல்கிறோம். கிரக பிரவேசம் நடத்தி என்ன பண்ணுறோம்? கர்த்தர் அவிதமாக செய்தார். பணம் வந்தால் சாட்சி சொல்கிறோம். எது வேண்டுனாதா உன் அன்பல்லவோ, எங்கே போய் சாட்சி சொல்கிறோமா? ஆண்டவர் எனக்கு அன்பை கொடுத்துருக்கிறார் அப்படி நான் ஒரு சாட்சி இல்லை, ஏதாவது கிடைச்சாதான் சாட்சி சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, உனக்கு உண்மையான செல்வம் வேணுமா, இல்லை ஃபால்ஸ் வெல்த் வேணுமா? உலகத்தினுடைய செல்வம் உனக்கு முழுமையாக என்ன செய்யாது,
உனக்கு தேவையானது தராது. அப்போ அந்த முழுமையான செல்வத்தை தருவது என்ன? அதைத்தான் யோவான் 3:16 சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியாக அவரை தந்தல். இவ்வளவாய், அவ்வளோதான்ப்பா. டு திஸ் எக்ஸ்டென்ட், பியாண்ட் திஸ் ஹீ cannot ஆஃபர் anything. எதையும் தர முடியாது. அப்போ இதுதான் செல்வம். அல்லேலூயா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் செல்வமா? இது வேணும், ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறது? ஒரு பக்திக்காக தான் என்ன இல்லை, ஆண்டவர் வெறும் பக்திக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரல. இந்த உலக வாழ்க்கையில் நாம் செல்வந்தர்களாக இருக்க வேணும். இப்போ நம்ம மறுபடியும் பாயிண்ட் யாராக இருக்கணும்? வி மஸ்ட் பி வெரி ரிச். அதனால் பவுல் சொல்வார், நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாம் உடையவர்களாக தான் ரிச்னஸ் இல்லையா? நாங்கள் தரத்தில் எண்ணப்பட்டோம், அநேகர் ஐஸ்வர்யம் ஆக்குறோம். அப்போ செல்வர் தான் ஐஸ்வர்யம் ஆக்க முடியும் அநேகரை, அப்படி தானே? அப்போது அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் செல்வந்தர் என்றால் என்னவென்றால், ஆண்டவர் எதை செல்வமாக பார்க்கிறார் அதை நீ என்ன செய்ய வேண்டும்? செல்வமாக பார்க்க வேண்டும். அப்போ புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது வாட் இஸ் த வெல்த், வாட்ஸ் த ரிச்னஸ்? இதில் அங்கே பார்க்குறேன், உனக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் கிடையாது. மனிதன் உலகம் முழுவதும் ஆயத்தைப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால். அப்போது செல்வம் இருக்கிறவங்கள சில டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்கிறாரு. இது இருந்துன்னா நீ பரலோகத்துக்கு போகிறதே ரொம்ப ரிஸ்க்குங்கிறார். அப்போ எதை செல்வமாக பார்க்க அழைக்கப்படுகிறோம்? எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அங்கே தான் செல்வம் இருக்கிறது. ஆல் த வெல்த் இஸ் ஹிடன் தேர். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் சகலவிதமான ஆவிக்குரிய, அப்புறம் எனக்கு சகலவிதமான ஆவிக்குரிய ஹெவன்லி ஸ்டாண்டர்டுன்னு அர்த்தம். சும்மா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணுற ஆசீர்வாதம், பைபிள் படிக்கிற ஆசீர்வாதம், சுபாவ ஆசீர்வாதம் அப்படி இல்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா அதாவது தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் எபோவ். நம்ம இந்தியா பொருள் இருக்குது, அமெரிக்க பொருள் இருக்குல்ல, அந்த மாதிரி சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்னா, இவன் உடனே என்ன பண்ணுறான்? அது வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தாங்க. இல்லைங்க, உலகத்தில் உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. அதாவது விண்ணுலகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். அதில் நம்முடைய சுபாவம், நம்முடைய மனநிலை, நம்முடைய எண்ணம் எல்லாமே, தெய்வ உறவு, தெய்வ ஐக்கியம் எல்லாமே வருகிறது. அப்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் தான் உங்களுடைய செல்வம். ஆனால் அந்த செல்வத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா செல்வம்னு நினச்சிட்டு இருக்கிறதில்ல. அதை என்ன செய்யணும்? யூ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், யூ மஸ்ட் என்ஜாய். இப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தை தான் இப்போ நிறைய ப்ரீச்சர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க? பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஆபிரகாமை காட்டுறாங்க, ஈசாக்கை காட்டுறாங்க, யோசேப்பை காட்டுறாங்க, சாலமோனை காட்டுறாங்க. இன்றைக்கி வந்து இந்த ப்ராஸ்பர்ட்டி டீச்சிங் பண்ணுறவங்க, செல்வ வளத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறவங்க பெரும்பாலும் இப்போ நியூ டெஸ்ட்மென்ட் வந்து ஒன்றும் எடுத்து காட்ட மாட்டாங்க. இல்லைங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் வார்னிங்ஸ் தான் இருக்குது. செல்வங்களை குறித்த எச்சரிக்கை தான் இருக்குது. இவங்க எங்கே போகிறாங்க? ஆட்டோ பிடிச்சி எங்கே போகிறாங்க? பழைய ஏற்பாட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் வசனம் இருக்குது, நீதிமொழிகளில் இருக்குது, சங்கீதத்தில் இருக்குது, பல தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் எல்லாம் இருக்குது. ஆஸ்தியும் அந்தஸ்தும் அது இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு இங்கே ஒரு வசனம் கிடைக்கிற அங்கே ஓடுறாங்க. இப்போது அந்த காலத்தில் இப்போ ஏன் நம்ம எதுக்கு ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டுக்கு நம்மளை போக வச்சார், அங்கே போய் பார்க்க வச்சார்? ஏன் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம், நமக்கு இங்கே பார்க்க வச்சுக்கலாமே? ஏன்னா இந்த விதமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, செல்வம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து, நிறைய சொத்துக்களை வாங்கி கொடுத்து, நிறைய கோல்டு வாங்க வச்சு, இந்த மாதிரி உங்களை ஐஸ்வர்யம் வாக்கலைன்னு தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இங்கே பாருங்கள், தேவன் உங்களை பெரிய பணக்காரர்களாக்கும்படியான சித்தத்தோடு இல்லை. உங்களுக்கு பெரிய செல்வந்தன் அப்படின்னா உலக ரீதியான சொத்துக்களால், சில தங்கம் வெள்ளினால் அப்படி செல்வதற்கு பிளான் இல்லை. நீங்கள் காட்டுங்க இருந்தா. இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல, ஏன் பேசுகிறாங்க? எல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட் எடுத்து தான் காட்டுறாங்க. முடிந்து போனது இல்லையா? பழைய ஏற்பாடுனா பழசுங்க, அது பழைய ட்ரெஸ், அது பழைய ஏற்பாடு. இவங்க வந்து எங்கே போகிறாங்க? செல்வ வளங்களை குறித்து பேசுகிற எந்த ஒரு போதகராவது புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நின்று புதிய ஏற்பாட்டு கொடுக்குற ப்ராமிஸ் இருந்து பேசுகிறாங்களா? பேச முடியுமா? ஒன்றும் வேண்டாம், மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்கல்ல போதகர்கள். இவர்களுக்கெல்லாம் ஞான வெளிப்பாடு இருந்தால், நீங்கள்லாம் உண்மையிலே புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களாக இருந்தால் புதிய ஏற்பாடு எடுத்து கொடுங்க. உங்களுக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் 3-4 மாதத்துக்கு தான் கிடைக்கும். அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் எங்கே போகணும்? எல்லா போதகர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எங்கேருந்து வருது? பழைய ஏற்பாடு. சரி, இருக்கட்டும், நம்ம அங்கே போக வேண்டாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கிறாரா, கொடுக்கலையா? இப்போ
ஈசாக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, யோசேப்புக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, ஆஸ்தியும் அதுக்கு இதுன்னு நிறைய விஷயம் பழைய பழைய சொல்லப்படும் நிறைய இடங்களில் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன் அந்த மாதிரி நமக்கு புதிய ஏற்பாடில் இல்லை? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா புரிஞ்சுங்க மக்களே, நல்லா புரிஞ்சுங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து மனிதனுக்கு இந்த உலக பிரகாரமான செல்வங்கள் தான் ஆசீர்வாதங்களாக அறியப்பட்டிருக்கு. அதுதான் ஆண்டவரும் கொடுத்தார். எல்லா ஜாதிகளும் பார்த்தா செல்வங்கள் அறிந்து தான் தேவனும் அவர்களுக்கு எதை கொடுத்தார். ஏன்னா அதுக்கு என்ன நடக்கல, உண்மையான செல்வத்தை அவனுக்கு கொடுக்குற காலம் வரல. உண்மையான அந்த ப்ராஸ்பரிட்டி என்ன, உண்மையான வெல்த் என்ன, உண்மையான ரிச்னஸ் என்ன சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அப்படின்னு எழுதியிருக்குல்ல, அதுதான் செல்வம். அந்த செல்வம் பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு இல்லை. அது ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும். அப்போ அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய தேவ மனிதர்களாக இருந்தாலும் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை அவங்க அனுபவிக்கல. அதை அவங்க தூரத்தெல்லாம் பார்த்தாங்க இல்லையா? அதனால் அவர்களோட மேன்மையான ஒன்றை நமக்காக என்ன பண்ணியிருக்கார் வைத்திருந்தான்னு எபிரேயர்ல நம்ம படிக்கிறோம். அவர்களுக்கு வந்து அவர்களுடைய அதாவது எல்லா விதமான தேவையை சந்திக்கிற அந்த தெய்வீக செல்வம் கொடுக்கப்படலை. தேவன் அவர்களை ஆசீர்வித்த பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களை எடுத்து தான் ஆசீர்வித்தார். புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் இருக்கிற கோல்டு, உலகத்தில் இருக்கிற பணம், உலகத்தில் இருக்கிற லேண்டு. அதனால தான் ஆபிரகாமும் அவங்கவுங்க நிறைய செல்வம் வச்சுக்கணும் பாருமா. அப்போ கூட பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தேவ பிரியர்களாக வாழ்ந்த எல்லாரும் பணக்காரலாக இருந்திருக்கிறாங்களா? எத்தனையோ தேவமனை ஒரு ஆபிரகாமை தான் நம்ம திரும்ப திரும்ப வேறு ஆளை கிடைக்காதெல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம ஆளுங்களாம் திரும்ப திரும்ப அவருடைய பேரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் எலிசாவை சொல்ல மாட்டேங்கிறாங்க? எலிசாவு கல்யாண வீட்டில் கூட இந்த எலிசாவு மாதிரி ஆசீர்வதிக்கப்படி சொல்ல மாட்டோம், ஆபிரகாமை போல் தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு மனுஷன் கிடைச்சாரு பாருங்கள், ஆளுக்கு ஆள் என்ன செய்கிறாங்க, எனக்கு உனக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. எலியாவை போல கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம். ஏன் சொன்னால் தப்பாக போயிடுமா? கல்யாணம் ஆகிற அன்னைக்கு கர்த்தர் உன்னை எலியாவை போல ஆசீர்வாதம். பஞ்சம் வந்தால் கூட உனக்கு கேரியத்தில் என்ன கிடைக்கும்? தண்ணி கிடைக்கும். அங்கே ஒத்துனா கூட விதை வீட்டில் போய் ஐயோ தொடக்கமே சிக்கலாக இருக்குதே, விதை வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட வேண்டிய கண்டிஷன் வந்துடும் போல இருக்க. அதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஆபிரகாம் போல் அநேக வேலைக்காரர்களோட என்ன செய்யணும், நிறைவாக எல்லாம் இருக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த உண்மையான தெய்வீக செல்வம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வரல. அவர்களுக்கு இந்த பூமிக்குரியவைகள் தான் கொடுக்கப்பட்டது. அதனால தான் நீங்கள் வந்து உபாகம் 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் போகிற இடத்துல நான் என்னுடைய கட்டளை கற்பனைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சொல்லணும், போகையிலும் ஆசீர்வாதம் வருகையில் என்ன ஆசீர்வாதம் அது? நீ கையிட்டு சீக்கிரம் எல்லாம் அவனுக்கு வாய்க்கும். நீ கடன் வாங்குவாய். ஓ தப்பாக சொல்கிறேண்ணா? நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ எல்லாம் என்ன செல்வம்? அது உலக செல்வம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏன் நமக்கு ஆண்டவர் வந்து பாரபட்சம் பண்ணுறாரா? அவ்வளோ அந்த உபாகம் 28 அவ்வளோ சொன்னார். ஏன் இயேசுநாதர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை? நீ இந்த விதமாக நான் சொல்வதெல்லாம் கேட்டா என்றால் நீ போகையில் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையில் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீயோ கடன் கொடுப்பாய், வாங்க மாட்டா. அப்போ நம்ம எல்லாம் கடன் கொடுக்குற யாராக இருக்கலாம், மார்வாடிகளாக இருக்கலாம்ல. ஏன் ஒன்று புதிய ஏற்பாடு அது என்ன, அந்த ஆபிரகாமு ஈசாக்கு இந்த ஆளுகளெல்லாம் நல்லா ஆசீர்வாதம் பண்ணார், என்ன மாதிரிப்பட்ட ஆளுகளெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி பண்ணலை? ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உலகத்தோடு முடிவடைகிறதான ஆசீர்வாதம். அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டாலும் அது உலகத்தோடு முடியும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது உன்னத ஆசீர்வாதம். இது இங்கேயும் வேலை செய்யும், அங்கேயும் வேலை செய்யும். புரிகிறதா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் மணியை பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு போனால் ஒரு வேல்யூவும் கிடையாது. எங்கேயாவது அதை வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான்ல, ஒரு சில இடத்துல என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஆனால் உங்ககிட்ட ஒன்று ஈரோவோ டாலர்னு வச்சிங்களா, உலகத்தினுடைய அத்தனை நாடுகளையும் வேல்யூ. புரிகிறதா? எந்த நாட்டுக்காரனும் வாங்கிடுவான். நம்ம இந்தியன் மணியை கொண்டு போனால் பக்கத்துக்காரன் பாகிஸ்தானும் கூட வாங்க மாட்டான், அவனும் ஈரோனா வாங்குவான். அவன் அதே மாதிரி தான் தேவன் அளிக்கிற அந்த விண்ணுலக செல்வம் என்பது எல்லா இடங்களுக்கும் செலவிடும். அப்போ இங்கே வாங்க, இப்போ நமக்கு செல்வம் என்ன? இதாக ஃபெய்த். ஆண்டவர் சொல்கிறாரு, உலக செல்வத்தை உனக்கு நான் அவ்வளோ கொடுத்தாலும் நீ என்ன செய்ய போகிறதில்ல, நல்லா இருக்க. அப்போது தேவ உறவு தான் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய செல்வம். இந்த தேவ உறவு வருகிற பொழுது அது நம்முடைய உடல் தேவையை சந்திக்கிறது, மன தேவையை சந்திக்கிறது. புரிகிறதா? தேவ உறவு வந்தால் நமக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்காது, ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது, தங்குறது வீடெல்லாம் கிடைக்காது, நோய் வந்தால் மருந்து மாத்திரையெல்லாம் கிடைக்காது, போக்குவரத்துக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. ஒன்று தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மனசுக்கு சமாதானம். நீ சந்தோஷமாக சாப்பிடாமல் இருப்ப.
நீ எப்பொழுதும் ஒன்றுமில்லாமல் சமாதானமாக இருப்ப. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மோட இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ண வரதுக்குன்னு உங்களுக்கு இன்னது தேவைன்னு தெரியும். ஜெபம் பண்ணுறது கூட நமக்கு ஏதாவது ஒரு டீ குடித்தா தான் நம்ம குடிச்சாமல் ஜெபம் பண்ண முடியாது. அப்போ டீ கொடுக்கணும்ல முதல்ல, இல்லையா? ஏதாவது சாப்பிட்டா தான் கொஞ்சம் பிரசங்கமே கேட்க முடியும். அதனால தான் எங்கள் நம்ம கூடுகளில் பெரும்பாலும் சாப்பாடு போட்டுறது. இப்போ ரொம்ப பண்ணலை, அதை கூட்டங்கள் பண்ணலை, ரைட் இருக்கட்டும். இப்போது தேவ உறவில் நம்முடைய உலக பிரகாரம் தேவை சந்திக்கப்படுதுங்க. நீங்கள் தேவ உறவு இருக்குது, ஆனால் ஆண்டவர் எனக்கு உலகத்துக்கு ஒன்றுமே தரல, சாப்பிட தர மாட்டேங்கிறாரு, உடுக்க தர மாட்டேங்கிறாரு, நல்ல வீடு தர மாட்டேங்கன்னு சொன்னால் எங்கேயோ சம்திங் ப்ராப்ளம். ஒரு காலகட்டங்களில் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம சில சூழலை கடந்து போக நேரிடலாம். நாம் சில காரியங்களை தேர்வதற்கும் வளருவதற்கும் தேவனை அறிவதற்கும் நம்ம பஞ்சத்தின் காலங்களையும் இல்லாமல் காலங்களையும் இயலாமல் காலம் கடந்து போக நேரிடலாம். ஆனால் நாம் ஒரு சூழல்களை வாழ்ந்து பக்குவப்படுகிற பொழுது அந்த தேவ உறவு இந்த உலக வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படி நம்ம கொடுக்கப்படலைன்னு சொல்லி நம்ம எங்கே ஓட்டம் இருக்குன்னு கவனிக்கணும். தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு சாப்பாடு கிடையாது. தேவன் என்னோடு இருக்கிறார். பவுல் கூட ஒரு காலகட்டத்தில் பசியோடு இருக்குன்னு சொல்கிறார். அதுக்காக எல்லா காலத்தையும் பசியோடு இருந்தாலும் அர்த்தம் கிடையாது. அதுபோன்ற ஒரு காலமும் வரலாம், வந்தால் என்ன செய்யும், வி ஆர் அக்செப்டிங். ஆனால் தேவ உறவு உங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கும், உடையும் கொடுக்கும், உறவிடத்தையும் கொடுக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. எரேமியா 17 வாசிக்கும் பொழுது கர்த்தர்மே நம்பிக்கை வைத்து கர்த்தர்மே நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். செல்வங்களுமே நம்பிக்கை வைத்து செல்வங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் யாரு? அது 5ஆம் வசனம் சொல்லுது. எரேமியா 17:5 வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன். அப்போ மனுஷனை, உலகத்து பொருட்களை, செல்வத்தை, கோல்டை, சில்வரை இவைகளை நம்பி வாழுகிற பொழுது சபிக்கப்பட்டவங்க. ஹீஸ் அ கர்சட் பர்சன். ஆனால் கடவுளையே நம்பி இருக்கிறான், வேற ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஹீஸ் த பிளஸட் பர்சன். அதை மாதிரி இப்போ எந்த செல்வத்தை பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய செல்வம், ஸ்பிரிச்சுவல், அந்த வெல்த்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த சந்தோஷம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிற பொழுது உம்முடைய சமூகத்தில் எனக்கு, அப்போ அவனுக்கு நிறைய வீடு, வசதி, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் இருந்தாலும் கூட இந்த பெர்ஃபெக்ட் ஜாய் எங்கே தான் என்ஜாய் பண்ணான்? இனி ஒரு ப்ரெசன்ஸ் ஆகாத ஃபுல்லாக செய்ய மனசு நிரப்பிடுதுன்னா. அப்போ எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் அது நடக்க மாட்டேங்குது. இந்த தெய்வ உறவுகள் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு தம்முடைய சீடர்களோடு பேசுகிற பொழுது யோவான் 15ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்க்கணும் 12ஆம் வசனம் சொல்லுவார், இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் சும்மா வாயால் வடை சுடுறதுக்கு இல்லை, போதனை போதனை போதனை, கற்பனை கற்பனை கற்பனை, பிரசங்கெல்லாம் கேட்டு போயிட்டே இருக்கிற அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடிந்தது. அப்படி இல்லை. இந்த பிரசங்கத்தையெல்லாம் ஒழுங்காக உருப்படியாக நீங்கள் கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா உருப்படியாக கேட்கல. பிரசங்கத்தை மட்டும் கேட்டே போடுறோம், ஆனால் சந்தோஷமாக இல்லையே, அது உங்கள் பிரச்சனை தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் இவைகள், அந்த வசனத்தை வாசிப்போம். சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு? ஆன்மீகம் இதெல்லாம் அப்படி தான் பண்ணி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதுதான் ஆன்மீகம். அப்படி இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன காரணம் என்னென்னு சொன்னால், என்னில் நிலைத்திருந்தீங்கன்னா என் சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கும். அது எப்படி இருக்கும்? That will be the complete joy, also the perfect joy, that will be everlasting. அது நீளமான காலமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்தி. கர்த்தருக்குள் இருக்கிறவன் எப்பவும் இப்படி இருக்கிறான். ஒரு இஸ்லாமிய போதகர் கூட போதிக்கிறவள்ள, அவர் இந்த செல்வங்களை இப்படி பேசுகிறவள்ள ஒரு பாயிண்ட் சொல்வார், அல்லாஹ் எல்லா செல்வத்தை விட ஒரு செல்வத்தை தான் ரொம்ப என்ன, நீ போதுமென்ற மனதோடு இருக்கணும். அதான் பைபிள் சொல்லுது இல்லையா? அப்போ பவுல் தெளிவாக சொல்கிறார். அது இஸ்லாமிய போதகர் கூட அதை சொல்கிறார். போதுமென்ற மனம் தான் இருக்கிறதுல என்ன செல்வம்? பெரிய செல்வம். அப்போ தேவனோடு இருக்கிறவனுக்கு நிறைய இல்லாமல் இருந்தாலும், பிளண்டியாக இல்லாமல் இருந்தாலும், கொஞ்சம் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்? போதுமென்ற மனதுடைய கூடிய தேவ பக்தி இருக்கு, அது நிறைவாக இருக்குது. தேவ உறவு இருக்குது, தேவ ஐக்கியம் இருக்குது, தேவ சிந்தனை இருக்குது, தேவ வார்த்தை இருக்குது, தேவன் கொடுக்குற நம்பிக்கை இருக்குது. அதனால் வேர்ல்ட்லி அந்த மணி பவர் இல்லைன்னு சொன்னால், அந்த வெல்த் பவர் கம்மியாக இருந்தாலும் ஐ எம் வெல் சாட்டிஸ்ஃபைட். போதுமன்ற மனதுடைய கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிற பொழுது பிலிப்பியர் 4:11 எந்த நிலைமையிலும், இப்போ எவ்வளோ செல்வத்தை வச்சுட்டு நம்ம என்ன பார்த்தோம்? திருப்தி இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் தேவ உறவில் வாழ்கிறவனுக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் என்ன இருக்கிறது? மனரம்யம் வந்திருக்குது. அடுத்தது தேவ உறவில் இருக்கிறவனுக்கு, நான் ஏற்கனவே பார்த்தோம், உலக செல்வம் எவ்வளவு இருந்தாலும் அதனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டோம். ஏன்னா மைண்ட் அலோவ் பண்ணாது. எல்லாம் உனக்கு வச்சுக்கோ, நாளை உனக்கு தேவைப்படும்.
எல்லாம் இருக்கிறலாம் அள்ளி கொடுத்துக்கிறோம், ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது நீ. அதுதான் உலகத்தினுடைய நிலைமை. ஆனால் தேவனிடத்தில் தேவ செல்வத்தை அனுபவிக்கவே மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அவன் தேவனிடத்தில் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டானா அந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவான். குறைஞ்சபட்சம் மற்றவங்களுடைய சந்தோஷம் அழிக்காமலாம் இருப்போம். நீங்கள் சந்தோஷம் மற்றவங்களுக்கு கொடுக்கல, அழிக்காதீங்க. ஏன் அழிக்கிறீங்க? ஏன் அழிக்கிறீங்க? யூ டோன்ட் ஹேவ் எனி ஜாய். ஜாய்லெஸ் பர்சன்ஸ் ஆல்வேஸ் தே வில் டிஸ்ட்ராய் த ஜாய் ஆஃப் அதர்ஸ். சந்தோஷம் இல்லாதவன் மற்றவருடைய சந்தோஷம் அழித்துக்கொண்டே இருப்பான், அரித்துக்கொண்டே இருப்பான். கரையான் அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டே இருக்கும். அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கணும். ஏன்னா சந்தோஷம் இல்லாத சங்கத்தில் இருக்கிறாங்க. சந்தோஷம் இல்லாதவருடைய சங்கத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களை சந்தோஷமாக இருக்க அளவு பண்ணவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள அடக்கி வைக்க முடியாதுங்க. அந்த சந்தோஷத்தினால நீங்கள் என்ன செய்வீங்க? மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. அட்லீஸ்ட் அடுத்த சந்தோஷத்துக்கு பிரச்சனை பண்ணாமல் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்க முடியாது. நம்ம போன சண்டை பார்த்தோம், ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அதங்க பிரதர், அதெல்லாம் உடனே மறந்துடணும். அப்புறம் அதெல்லாம் ஞாபகம் வச்சு அப்புறம் இந்த வாரம் நீங்கள் பேசுகிறது எங்கே கொண்டு வைக்கிற? ஸ்டோரேஜ் வேணும்ல, ஃபோன்லலாம் டிலீட் பண்ணிகிட்டே இருக்கணும்ல. அதில் அப்படி டெலிஷன் இருந்தால் தான் அடுத்த என்ன செய்ய முடியும், நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் பிரதர் அந்த பழைய கதையெல்லாம் கேட்காதீங்க. நாங்கள் நீங்கள் புதுசாக அந்த புதிய ரசத்துக்கு இடம் விட்டுறோம், புதிய துருத்தி. ரைட், இருக்கட்டும். இப்போது பிறருக்கு உதவுற நீங்கள் கர்த்தருடைய அதை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் செல்வத்தை பெற்றிருந்தால் உங்களுடைய கர்த்தருடைய அன்பு பெற்றால் மற்றவங்களுக்கு அன்பு கிடைக்கும். கர்த்தருக்கு சந்தோஷம் பெற்றால் மற்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் உலக செல்வம் நம்ம ரொம்ப பொசசிவாக இருப்போம். எனக்கு இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டாம். என் பையனுக்கு ஓகே, பையன் பிறந்திருக்கா, நாளைக்கு அந்த பையனுக்கு கூட வளர்ந்து என்ன செய்வான், அவன் கல்யாணம் பண்ணணும். அப்போ அவனுக்கு வேணும். நான் செத்து போனால் கூட அடுத்த 2-3 தலைவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிற வேணும். அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால், நம்ம டைட்டில் என்னது? இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? கர்த்தராலம் செல்வந்தர்களாக வாழ்வது எப்படி? கர்த்தருடைய உறவில் வாழ்வது தான். அல்லேலூயா. தெரியுமே, இங்கே தான் வந்து முடிப்பீங்கன்னு. இந்த வண்டி எந்த ஊர் சொன்னால் கடைசியில் என்ன செய்யும்? இந்த இடத்துல தான் வந்து சேரும். வேறு வழி கிடையாதுங்க. சென்னையில் 70 ஒரு பஸ்ஸு போகும். அது எங்கே சுற்றினாலும் கடைசியில் அதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன செய்யுது, வந்து சேர்ந்துடும். அதை மாதிரி அப்போ தேவ உறவில் வாழ்கிற பொழுது உங்களுக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, உங்களுக்கு திருப்தி இருக்குது, உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய தன்மை. அப்போ உங்களுடைய எல்லாம் ஒரு செல்வம் என்ன செய்யணுமோ அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறது எந்த செல்வம்? நாட் த வேர்ல்ட்லி ரிச்னஸ். உங்களுக்கு எவ்வளோ லேண்ட் இருந்தாலும், எவ்வளோ கோல்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி, அந்த செல்வம் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்காது. கொடுக்குற செல்வம் எது? தெய்வீக செல்வம். அல்லேலூயா. அதனால் முதலாவது, அதனால தான் சங்கீதம் 68:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் பெருகுன்னா அதன் மேலே என்ன பண்ணாதீங்க, நம்பிக்கையே வைக்காதீங்க. நிலையில்லாத ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வைக்கணும் பவுல் கூட சொல்கிற பார்க்குறோம். அப்போது தேவ உறவு தான் எல்லா காலங்களிலும். வறட்சியான காலத்தில் அது என்ன செய்யும்? நீர்க்கால்களின் உரங்களில் வேர்களை விடுகிற ஒரு மரத்தை போல் என்ன செய்யும்? அது எப்பொழுது செழிப்பார்கள். இப்போ நீங்கள் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்ம செல்வந்தர்களாகிறது எப்படி? தேவகுமாரனுடைய உறவில் நீங்கள் வாழணும். சும்மா நான் இவ்வளோ சொன்னதுனால செல்வம் மைண்டில் சிந்திச்சுட்டு இருக்கிறதில்ல. கர்த்தர் செல்வம்னா என்னுடைய மன தேவை சந்திக்கப்படுகிறதா, உடல் தேவை சந்திக்கப்படுகிறதா? சந்திக்கப்படலைன்னா அந்த செல்வத்தை நீங்கள் அனுபவிக்கலை. அது உங்களை சந்தோஷப்படுத்துதா? அது உங்களுக்கு திருப்தி கொடுக்குதா? இந்த செல்வத்தில் மற்றவங்களுக்கு இதை பிரயோஜனம் இருக்குதா? அப்போது தேவன் குமாருங்கிற செல்வம் தான் பெரிய செல்வம். அந்த செல்வத்தை நம்ம சும்மா ஆன்மீகத்துக்காக சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறதில்ல, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். சார், இப்போ நம்ம சாப்டர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் டாபிக். இப்போ அடுத்தது இதெல்லாம் இருந்தாலும் பிரதர், இப்போது நம்ம கடைசி பாயிண்ட்டுக்கு வரோம். இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம செல்வம் எது? கர்த்தருடைய உறவு. இந்த உறவு இருந்தால் ஒரு செல்வம் என்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக கொடுக்குறது இதுதான். தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்குது. சரி, இப்போ நமக்கு காலைல பால் பாக்கெட் வாங்கணும். அவங்க வந்து ஒரு 2 பாக்கெட் கொடுப்பா, இல்லை 3 பாக்கெட் கொடுன்னு வாங்கினோடனே காசு கொடுன்னு கேட்டவுடனே ஜிபேயா இபேன்னு கேட்குறேன். ஒரு பையன் இல்லைப்பா, என்னுடைய செல்வமே கர்த்தர் தான் அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டான், ஒரு வயசு பையனாக இருக்கிறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணு வீட்டில் விசாரிக்கிறாங்க, பையனுக்கு என்ன இருக்குது? கர்த்தரே செல்வம்.
கர்த்தரே செல்வம். பொண்ணு கொடுப்பாங்களா? இல்லை பொண்ணுகளை கேட்குறான், என்ன பொண்ணுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு. கர்த்தரே செல்வம். இதெல்லாம் வேலைக்கு ஆகா. அப்போ உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம உலக செல்வம் வேணும் இல்லையா? அப்படின்னா அது இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் வி நீட் இட். புரிகிறதா? இது நமக்கு தேவையான எல்லாம் தராது. உங்களுக்கு முழுமையான சந்தோஷம் தர, முழுமையான நம்பிக்கை தர, அது தேவை. அப்போ அந்த பணத்தை நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா நம்ம போய் எங்கேயுமே பஸ்ஸில் இறக்கிட்டு கர்த்தரையின் செல்வம் உன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் இல்லை, அவன் கியூஆர் கார்டை காட்டுவான். நம்ம எப்படி போய் ஸ்கேன் பண்ணுறது? இல்லை, அது நம்முடைய இன்டர்னல் லைஃப். அதான் கர்த்தரோடு இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், நிறைவாக இருக்கிறோம், எல்லா விதத்திலும் திருப்தியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் உலக வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம்? நீங்கள் இப்போ உண்மையான செல்வத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க. உண்மையான செல்வத்தை கண்டுபிடிச்சதுனால இப்போ உங்களுடைய மனம் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய எண்ணம் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய வழிகள் கரெக்டாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் நல்ல விதமாக பணம் சம்பாதிப்பதற்கு தகுதியான நபராக மாறிட்டீங்க. நவ் யூ ஸ்டார்ட் மேக்கிங் மணி. இப்போ நீங்கள் தப்பாக போய் பணம் சம்பாதிக்க மாட்டீங்க, குறுகிற வழியில் சம்பாதிக்க மாட்டீங்க, அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்க மாட்டீங்க, தகுதியற்ற வழியில் சம்பாதிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தேவனை, நம்முடைய செல்வம் இதுதான், தேவன் தான் செல்வம். அந்த செல்வத்தை எல்லாம் தேவை சந்திக்கிறனால அந்த செல்வத்தோடு வாழ்கிறபடினாலே என்னுடைய வழிகள் சரியானவைகள், என்னுடைய நோக்கங்கள் சரியானவைகள், என்னுடைய சுபாவங்கள் சரியானவைகள், என்னுடைய எல்லா விதமான செயல்கள் சரியானவைகள். இப்போ நான் என்ன செய்யணும்? பணத்தை. அப்போ முதலாவதாக கர்த்தர் நம்முடைய செல்வமாக இருந்தாலும் உலக வாழ்க்கைக்கு பணம் வேணும். பணம் சம்பாதிக்கிற இப்படி இங்கே வந்து அப்படியே நம்மளை மேஜிக்காக கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? அப்படியே பணத்தை கொட்டி கொடுத்தவர் இல்லை, நம்மை வந்து நல்ல செல்வங்களை அனுபவிக்கிற நபராக மாட்டின உடனே நாம் இப்போ என்ன பண்ணுறோம்? அட்ட ஒரு லெவலாக பஸ் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நாம் சம்பாதிக்கணும். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறவங்கள 2 தெசலோனிக்கர் 3:8 வாஸ்து பார்க்கும் பொழுது நாங்கள் ரொம்ப கர்த்தரத்தில் பக்தியாக இருக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு செல்வமாக இருக்கிறாரு, அதனால் ஒரு வேலை எங்களுக்கு செய்ய வேண்டிய தேவையில்லைன்னு சொல்ல என்ன சொல்கிறாரு? இரவும் பகலும் வருத்தத்தோடும் வேலை செய்து ஏங்க அவ்வளவு தேவ மனிதனுக்கு ஏன் வேலை செய்யணும்? இல்லை, அவன் பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு கொள்கை இருந்தது, யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. வி ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் எனிபடி. தேவ உறவை அனுபவிக்கிற வாழ்க்கையில் நம்ம யாரையும் சாரக்கூடாது. அநேகருடைய உதவிகள் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் எந்த உதவியும் நாம் என்ன செய்யக்கூடாது? சாரக்கூடாது. ஏன்னா நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய அளவுக்கு வி ஆர் நாட் ஸோ வீக். தேவனுடைய பிள்ளைகள், ஐயோ எங்கள் அண்ணனுடைய ஏதோ மாதம் எங்கள் அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் சித்தப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் தங்கச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து தேவனை அறியாத காலங்களுக்கு ஓகே. தேவனை அறிஞ்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்? நான் ஆண்டவரை சார்ந்து என் தேவையை சந்திக்கின்றவனாக இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு நோய் நொடி வந்து போச்சு, உங்களால் சம்பாதிக்க முடியாது, அப்போ உங்கள் அக்கா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய வழியாக இருக்கும். உங்கள் அண்ணன் ஒரு சப்போர்ட் பண்ணுறது ஆண்டோடைய வழியாக இருக்கும். உங்களுடைய நண்பர் ஒரு சப்போர்ட் பண்ண ஆண்டோடைய வழியாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கிற ஆற்றல் இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுடைய தயவில் வாழக்கூடாது, பிறர் சார்பு வாழ்க்கை கூடாது. ஏன்னா கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற தாட்சியடின்னு பைபிள் என்ன செய்கிறது? இதான் செல்வம். புரிகிறதா? இதான் செல்வம். இப்போ போயிட்டு வந்து நீ எப்படி சாப்பிட்ற? கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய அண்ணன் மாதம் இவ்வளோ கொடுக்குறார், கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய பெரியப்பா இவ்வளோ கொடுக்குறார், கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய சபையில் என்னுடைய நண்பர் ஒரு இவ்வளோ கொடுக்குறார். இதெல்லாம் ரைட்டுங்க. அது எப்போ உனக்கு வேலை செய்ய முடியலை, உனக்கு வேலை இல்லை, அப்போ ரைட். ஆனால் உனக்கு வேலை செய்யும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னால் உனக்கு கைக்கு நேரிடுகிறது ஏதோ அதை உண்டு எல்லா பலத்தோடு என்ன செய். சிலர் பார்த்திங்கன்னா, ஐயோ நான் வேலை செய்யும் பிரதர், என்னுடைய அந்த தகுதி 50,000 குறைஞ்சது கிடைக்கணும், ஆனால் இவன் 25,000 தான் கொடுக்குறான், அதனால் நான் காலம் முழுது என்ன செய்கிறேன்? சும்மா இருக்கிறேன். வருத்தம் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுக்கிற சங்கத்தில் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ஐயா 50,000 உனக்கு சம்பளம் தரல. சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இவ்வளோ சம்பளம், அவன் வெளிநாட்டில் இருந்துட்டு தொலைக்க வேண்டியதானே, இந்தியாவில் இவ்வளோ தான் சம்பளம் கிடைக்கும், இவ்வளோ தர முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த ஜிப்மரெல்லாம் அவ்வளோ கொடுக்குறாங்க நர்சஸுக்கு, ஜிஹெச்சில் கொடுக்குறாங்க. பாவம் இந்த பாண்டிச்சேரியில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, யாரும் 15,000 கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே போகிற லேக்ஸுகள் கொடுக்குறாங்க. அவங்க தான் கடன்னு சொத்தெல்லாம் வாங்கி சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பிகினருக்கு அவ்வளோ சம்பளம் இருக்காங்க. இதுகளும் நர்சிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அங்கே படித்து இங்கே படித்து அலைஞ்சா அதிகபட்சம் கொடுத்தா 20,000 இல்லை 25,000, அதுக்கு மேல் எல்லை தாண்டாது. என்ன செய்கிறது? ஜிப்மரில் 1 லட்சம் கிடைக்குதாமே, அவ்வளவு கிடைக்கிற ஒரு வேலையை 15,000 வாங்கி நான் எப்படி செய்கிறது? ஆனால் செய்ய மாட்டேன்.
இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத விட 16,000 வாங்கு. புரிகிறதா? என் தகுதி 50,000 ரூபா, 1 லட்சம் ரூபா எனக்கு கிடைக்கல, நல்ல தகுதியான வேலை. தகுதியாக வேலை பார்க்காதையா. நீ அடுத்தவரை சார்ந்து வாழ்கிறத விட நீ 50,000 ஒரு தகுதி இருந்தாலும் ஒரு 20,000 கிடைக்க செய்ய அந்த வேலையை. வேலை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட. அப்போது நாம் பிறர் சார்பு நிலைமையில் இருக்கக்கூடாது. அண்ணன் சார்பு, அக்கா சார்பு, தம்பி சார்பு, மனைவி சார்பு, இந்த சார்புகளெல்லாம் என்ன செய்யணும்? தேவ சார்பில் வாழணும். ஏன்னா தேவ உறவு வந்துச்சுன்னா உங்களுக்கு இது முடியுங்க. பிலீவ். தேவ உறவு வந்தால் உங்கள் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். எப்படி சந்திப்பார்? நீ வீட்டில் இரு தம்பி, நான் அப்படி என்ன செய்கிறேன், மேலே மட்டும் என்ன பண்ணு, கொஞ்சோண்டு ஹோல் ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்க, நான் கூரையை பிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? இல்லை, அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் நம் மூலமாக தான் சம்பாதிக்கும். உனக்கு கொடுத்த ஆற்றல், உனக்கு கொடுத்த சூழ்நிலை கூட என்ன செய்யும்? உனக்கு முடியாமல் போயிட்டால் நீ வீட்டிலே இருப்ப. அப்போ என்ன செய்வாங்க? அண்ணனை கொண்டு, தம்பியை கொண்டு, அக்காவை கொண்டு, தங்கச்சியை கொண்டு, வெல் விஷயத்தை கொண்டு கடவுள் சாப்பிடும். அது கடவுளுடைய வழி. புரிகிறதா? அந்த இடத்துல பெருமை பாராட்டி இருக்கக்கூடாது, இல்லையா? அப்போ பிற சார்பு நிலைமை. அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது, வேலை செய்யாதவன் என்ன செய்ய வேண்டாம், சாப்பிடவும். இது என்னம்மா இப்படியெல்லாம் ஒரு தேவ மனித அன்பை பற்றி பேசினவர் இப்படி பேசிட்டார். வேலை செய்யாதவன், ஏன்னா அந்த அளவுக்கு வேலை செய்யணுங்கிறார் அவர். அப்போது இதன் வழியாகத்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போது பிறரை சாராமல் பிறருக்கு உதவணும். அதான் பவுல் சொல்லுவோம். நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட இருந்து திருடி சாப்பிட்டு இருந்தீங்க, ஒரு வர அந்த வசனம் கரெக்டாக. இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்? வேலை செய்து மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போது தேவ உறவு என்கிற மிகப்பெரிய செல்வத்தை நீங்கள் அடைகிற பொழுது உங்களுடைய வழிகள் சரியாக இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கிறது, உங்களுக்கு ஆண்டுடைய கிருபை இருக்கிறது, ஆண்டு உங்களை கைட் பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கள்? உலகத்தில் யூ மேக் மணி. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிச்சிங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் எவ்வளோ பெரிய சம்பாதிக்க போனாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? தவறான பாதையில் போக மாட்டீங்க. ஏன் போக மாட்டீங்க? நீங்கள் தேவ உறவை அனுபவிக்கிறீங்க. தேவனுங்கிற செல்வத்தை அனுபவிக்கிறதுனால அந்த செல்வத்தை இலக்கு விதமாக செல்வம் சம்பாதிக்க போக மாட்டீங்க. அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக சம்பாதிப்பீங்க, நல்லா வாழ முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். எனவே உலக செல்வங்கள் இவ்விதமாக வருகிறது. நம்முடைய ஒப்பற்ற செல்வம் என்ன? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. எனவே இந்த உலக செல்வம் கம்மியாக இருந்தாலும் that will give us greater satisfaction. புரிகிறதா? ஏன்னா நமக்கு ரியல் அந்த வெல்த்து நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அப்போ செல்வதெல்லாம் வாழ்வது எப்படி? கர்த்தர் நமக்கு அருளின செல்வத்தை நமக்குள்ளே பெற்று அனுபவித்து அனுதினமும் ஆண்டவர் நன்றி செலுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை செல்வந்தலாகவே வாழ வைப்பார். செல்வங்கள் மூலமாக வருகிற எல்லா நன்மைகளும் கர்த்தரால் நமக்கு வரும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளை காணும்படியாக செய்த கிருபைக்கு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செல்வம் என்றால் என்னவென்பதையும், செல்வம் செய்ய வேண்டிய வேலைகள் என்னவென்பதையும், எந்த செல்வம் எங்களுடைய தேவைகளை சந்திக்கும் என்பதை எங்களுக்கு தெளிவாக அறிந்து கொள்ள உதவி செய்தீர். நீரே எங்களுடைய உண்மையான செல்வமாக இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு அறிவித்தீர். உண்மை நாங்கள் செல்வமாக பெற்றிருக்கும் பொழுது கர்த்தாவே எங்களுடைய வாழ்வுடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறதை உணர்கிறோம். அதே நேரத்தில் இந்த உலக வாழ்விற்கு தேவையான ஆண்டவரை நாங்கள் எங்களுக்கு தேவையான செல்வங்களை நீர் கொடுக்கிற ஞானத்தாலும் அறிவாலும் புத்தியாலும், நீர்களுக்கு கொடுக்குற நல்ல ஆலோசனைகளாலும், நீர்களுக்கு கொடுக்குற கிருபைகளாலும், நீர்களுக்கு காட்டுகிற வழிகளினாலும் சம்பாதிக்க நாங்கள் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னேன். அதன் மூலமாக நாங்கள் பிறரை சார்ந்து வாழாமலும் பிறருக்கு உதவி செய்து வாழவும் எங்களுக்கு நீர் ஆண்டவரை வழி ஏற்படுத்தி கொடுக்கிறீர். அதற்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த உண்மைகளை சார்ந்து வாழ தொடர்ந்து கிருபைதார வழி நடத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.